பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிகேஷன் கம்பெனிக்கு தான் இப்ப வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாச கரண்டோட சேர்ந்து 15,000 20,000 சொல்லி அதிகமா வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இல்லாம மேனுவலாவே நம்ம கெப்பாசிட்டி மாற்றினதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து அதை ஃபார்மேட் பண்ணாடி விட இதை பத்தி ஒரு கஸ்டமர்ட்டே கேட்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பில் வந்து கொடுக்குறாங்க? எங்களுக்கு வந்து ஒரு லிமிட் பாத்தீங்கன்னா ஒரு 35 ரூபா அந்த மாதிரி தான். ஒரு எங்களுக்கு வந்து 23 நிமிஷம் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு இருக்கேன் வெட்டிங் லிஸ்ட்ல. அதுல என்னன்னா இப்ப ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப கரண்ட் பில் அதிகமா வந்தது. ஒரு 30 ரூபா அந்த 30-35 தான் வரும் அவரேஜா. ஆனா இது 50-70 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு கரண்ட் பில். ஒரு 2-3 மாசமா இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்து இந்த மாதிரி கெப்பாசிட்டி மாட்டலாம் மேல மாட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி கன்சல்ட் பண்ணாரு. மிஷின் தான் பார்த்தாரு. லோடு வோல்டேஜ் இதெல்லாம் அதிகமா இருக்குங்க, அதனால கெப்பாசிட்டி மாட்டிக்கலாம். ஏன்னா என்னால வந்து பாக்டர் அதிகமா வந்துருக்கு. பவர் ஸ்டாட்டிக் மட்டுமே 10 ரூபா அதிகமா கட்டலாம். அப்புறம் இவங்க கூட்டத்து பார்த்து எல்லா மிஷின் பார்த்து அது கரெக்டா வோல்டேஜ் அந்த மாதிரி கெப்பாசிட்டி மாட்டிட்டு அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு பார்த்தா அது எல்லாமே குறைஞ்சிருக்கு. எல்லாமே ஆவரேஜ் 35 ரூபா அந்த அந்த ரேட்ல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கரண்ட் பில் ஏறாதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே ரேட்டு அந்த அதே இதுல பரவாயில்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5-6 மாசமாவே பவர் ஃபேக்டர் அதிகமா வருதுன்னா நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் நல்லா இருக்கு, பரவாயில்ல, எல்லாமே பண்றேன். பரவாயில்ல.